என்னால் அணைக்கட்டு கட்ட முடியாது. ஆனால் எனக்கு உரிய அந்த பங்குல அந்த மத்திய அரசு கொடுக்கிற நிதியில ஏரிகளையும் குளங்களையும் உங்களுக்கு நான் உருவாக்கி தந்துவிட்டு என்னுடைய பதுக்கையில போய் இழைப்பார்கள். 55 வயதாகிறது. எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான பல வசதிகள் இருக்கிறது. என் முன்னோர்கள் நான் சம்பாதித்து வைத்த நிலங்கள் எல்லாம் கோடி கோடியாய் பெருமதியோடு இருக்கிறது. ஆனாலும் என் உடம்பு வலிக்க வேர்வை சென்ற உங்களுக்காக 2 தொகுதிகளை போட்டிக் கொண்டிருக்கிறேன். என் இனக்கலைஞர், என் சொந்தங்கள், என் உறவுகள் என்னோடு கூட இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களித்தால் போதும் காமராஜரை மறுபடியும் இந்த பூமியிலே கொண்டு வந்து நிரூபிக்க முடியும் என்று ஆணித்தரமாய் சொல்கிறேன். காமராஜர் ஒரு இந்து சமுதாயத்திலிருந்து வந்து நேர்மையோடு வாழ்ந்தார். அப்துல் கலாம் ஒரு இஸ்லாத்திலிருந்து வந்து நேர்மையோடு வாழ்ந்தார். ஒரு சூட்கேஸ் ட்ரெஸ்ஸோடு போய் ஜனாதிபதியாக வாழ்ந்துவிட்டு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காது நாம் வாழ்கின்ற காலத்திலே அவர் நேர்மையோடு வாழ்ந்தார். நான் ஒரு கிறிஸ்தவ போராளராக இருந்து நானும் அவர்கள் விட்டு சென்ற பணியை நிறைவேற்றி காட்டுவேன். ஒரு நய பைசா, ஒரு பைசா கூட, ஒரு குண்டூசி கூட அரசு பணத்தை உபயோகப்படுத்த மாட்டேன் என்று உங்கள் மத்தியில் உறுதி கூறுகிறேன். நான் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் எல்லாரும் என்னை கல்லெறிந்து கொலை செய்ய இந்த உறுதியான வாக்குறுதியை உங்களுக்கு நான் வைக்கிறேன். அப்படி நீங்கள் கொலை செய்யும் போது காவல்துறை உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது, எடுக்கக்கூடாது என்றும் நான் இதை பகிரங்கமாக வாக்கு தருகிறேன். ஏனென்றால் நான் கல்லறையெல்லாம் கட்டி வைத்து வந்திருக்கிறேன். 9 வருடங்கள் முன்பதாகவே கல்லறையை கட்டி வைத்துவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன். இத்தனை போன்ற நாட்கள் என் பிள்ளைகளோடு பேசவில்லை. என் மனைவி என்னோடு பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு முக்கியமான கட்டம் வந்த போது கூட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினார். அதற்கும் நான் பேசவில்லை. நான் உயிரோடு இருந்தால் திரும்ப வருவேன். ஒருவேளை என்னை கொண்டு விட்டால் செய்தித்தாளில் தொலைக்காட்சிக்கு பார்த்தீர்கள், என்னை குறித்து கவலைப்படாது என்று சொல்லி முற்றும் தொடர்ந்து என் மக்களுக்காக, என் இன ஜனங்களுக்காக நான் உயிரை கொடுப்பதற்கு துச்சமாக எண்ணி உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். ஆகையால் என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் சிந்திகள். களக்காட்டில் இருக்கிற இன்னும் மற்ற பெரும்பெற்று இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சுவில் இருக்கிறவர்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒருமுறைப்படுங்கள். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எனக்கு மேல் தலைவர் யாரும் கிடையாது, இறைவன் தான். இந்த கட்சிக்கு தேசிய தலைவர் நான் தான். எனக்கு கொரோனாவும் கிடையாது, எனக்கு தலைவரும் கிடையாது. நான் யாரை குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எதற்கும் பயப்பட மாட்டேன். என்னை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும். உயிரை துச்சமா எண்ணி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக மடிந்து ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும். காமராஜரை மறுபடியும் இந்த பூமியில கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் மத்தியில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்து